ஓம் சாந்தி. அடுத்தது நம்மளுடைய ஆதி ரத்தனங்கள முக்கியமான ஒரு ரத்னம் யாருன்னா நம்ம இருதய புஷ்பா தாதி, அதாவது பெங்களூர் இன்சார்ஜ் இருந்தாங்க. அவங்க வந்து பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில வந்து மொத்தம் அவங்க குடும்பத்துல 7 பேர்ல அவங்க எல்லாமே பொண்ணுங்க தான். ஒரே ஒரு பையன்தான். அந்த பையன் வந்து இறந்துடுவான். அப்போ வீட்டில் ஒரே துக்கமாக இருக்கும். அப்புறமா இவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் கம்பல் பண்ணாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பக்தியில் இருந்தாங்க, கிருஷ்ணர் பக்தியில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கடைசியே இருக்கோம், நம்ம தூய்மையாக இருக்கணும், அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி லைஃப்லாம் வேணாம், நம்ம பக்தியாக இந்த மாதிரி நல்ல லைஃபாக இருக்கணும் எடுத்து பார்த்தாங்க. ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாயில்லை. அந்த உடம்பு சரியாதுக்கு கூட ஒரு வந்து கொஞ்ச நாள் தான், இந்த ஒரு 6 மாசத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்துறாரு. அவங்க அழுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேண்டாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஆனோடனே வீட்டில் இன்னும் துக்கமாயிட்டாங்க. இவ்வளோ நாள் அழகா இந்த பொண்ணு கன்னியா வந்து நல்லா ஜாலியாக இருந்து இப்போ வந்து ஒரு விடவாயிட்டேனே அவங்களுக்கு வந்து ஒரே கவலை, துக்கம், வீடே ஒரே துக்கமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து கிடைக்குது இது மாதிரி தாதா சத் சங்கத்தில் போனால் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஒரு கடவுளுடைய காட்சிலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. இவங்க போன உடனே பாபா வந்து இவங்களை வெல்கம் பண்ணி உட்கார வச்சு, குழந்தை நீ யாருன்னா, நான் ஒரு துக்கமான பெண்ணுன்னு ஒன்று. இப்போ பாபா சொல்லாரு, ஒரு படம் வரைவார் பாபா. அந்த காலத்தில் ஒரு படம் வந்து ஒரு மனுஷன் மாதிரி ஒரு போட்டோ போட்டு ஒரு புள்ளி, இதுதான் ஆத்மா, இது சரீரம், இந்த சரீரம் வேற ஆத்மா வேற. நீ வந்து ஆத்மாவுடைய குணம் என்னன்னா அமைதி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாடத்தை அந்த பாட்டு காட்டுவாரு. இந்த விஷயம் வந்து தாதிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அன்னைக்கே பாபாவுடைய இதெல்லாம் ஞானம் ஃபுல்லாக அவங்க மைண்டில் டச் ஆயிடுச்சு. அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு கவலையே இல்லை, குஷியாக இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா நம்ம பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்கோம், நம்ம தெரியாத அவங்க கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வீடு வாங்கிட்டோம்னு அந்த கவலையிலே இருந்துக்கிறாங்க. எல்லாமே வீடு ஃபுல்லாக துக்கமாக இருக்கு. அப்போதான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாதா சத்சங் போனதுக்கு அவங்க வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க, மனசுல பேசல எல்லா குஷியும் கிடைக்குதுன்னு. அப்போ உங்களை வந்து தாதா வந்து உங்களை ரொம்ப கேட்டாருன்னு யாரு, அவங்க அப்பாவும் அவரும் பெரிய பணக்காரு. இந்த பிஸ்னஸ் எல்லாம், இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் இலங்கையில் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பெரிய பணக்காரு தான். பாபா என்னைய கேட்டாரு, ஆச்சரியப்பட்டாரு. இப்போ நான் ஒரு என்ன நினைக்கிறாருன்னா கட்டாயம் நான் போகணும், நானே வரேன்னு சொல்லி மறுநாள் அவரு போவார். அவர் போனோடனே பாபா வந்து அவருக்கு வந்து எல்லாம் பேசிட்டு சும்மா அப்படி மம்மா கிட்ட விட்டோடனே அவர் மம்மா வந்து ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்போ மம்மா வந்து கேட்குறாங்க, நீங்கள் தேவதைகள்லாம் படைக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படைப்பீங்களா, மாமிஸ் எல்லாம் படைப்பீங்களா இந்த சிலைக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன செய்வார், நம்ம வந்து இந்த இதெல்லாம் விட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வராரு. நான் வச்சிருந்த அந்த வைன் பாட்டிலு, அந்த குடி இதெல்லாம் எடுத்து வீசி ஜன்னல் எறிகிறாரு. அதுக்குள்ள அவருடைய தம்பி வந்து, அண்ணா நீ குடிக்கலன்னா எனக்கு கொடுனா, நான் சாப்பிட்றேன்னு, எவ்வளோ விலை காஸ்ட்லியான பொருள் இதெல்லாம் அப்படின்னு தடுப்பாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் தான் இதனால கெட்டு போனேன், இது மாதிரி ஆயிட்டேன், இப்போ நான் வந்து இதை வந்து இன்னொருத்தர் கொடுத்து நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு வாரத்தில் அவரும் மாறிடுவார். இப்போ அவங்க அம்மாவும் போவாங்க, அவங்களுக்கு காட்சிலாம் வச்சு அவங்கள மாறிடும், வீடே மாறிடும். இருதய புஷ்பா தாதியுடைய தங்கச்சி தான் சந்திரமணி தாதி. அவங்க கதை வேறு, அவங்களும் வந்துடுவாங்க நாளைக்கு. இப்போ இந்த தாதி வந்து பாபா கிட்ட வந்து பிறகு ரொம்ப குஷியோட நாலேஜ் கிடைக்கும். அப்போ பாபா வந்து இவங்களை வந்து யக்னத்தில் சேவையில் வந்து கராச்சிலேருந்து இங்கெல்லாம் வந்த பிறகு நீ கர்நாடகா போமா, பெங்களூருக்கு அனுப்புவார். இவங்களுக்கு பாஷை தெரியாது, இவங்க வந்து அவ்வளோ படிச்சது இல்லை, ஆனால் தைரியமாக பாபா சொன்னான்னு சொல்லி பாபா சேவைக்காக பெங்களூருக்கு வருவாங்க. கர்நாடகா என்பது பக்தி பாவனை உள்ள மக்கள், எல்லாரும் சிவ பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்க.
ஆனால் பக்தியில் ரொம்ப மூழ்கி பாவனையோடு இருக்க சொல்ல நிறைய கோயில்வாங்க, மடங்கள், சுவாமிஜிங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் வந்து புதுமையான ஞானம்ல. இது வந்து பாபா சொல்ற நியூ நாலேஜ் ஃபார் நியூ வேர்ல்டு. ஸோ இந்த நாலேஜை அவங்களுக்கு வந்து சொல்லுறதுக்கு ஆளுங்களே வரல. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்லேயே தான் வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லேயே தான் அவங்க படுப்பாங்க, அங்கேயே தான் கோர்ஸ் எடுப்பாங்க, அதுவே சமையல் செய்துப்பாங்க, அப்படி இருந்து வாழ்ந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, அப்படியே இருக்க சொல்ல அப்போ தான் பாபா வந்து அம்மா அனுப்புவார். 1964 இவங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி அம்மா வந்து அனுப்புவார். அம்மா வந்து பெங்களூருக்கு வந்து தாதிக்கு வந்து பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்து பெரிய ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து ஆளே இல்லை. இவங்க வந்து அப்படியே அம்மா வராங்களே, நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லி தாட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு தாட் வருது. நீ நேராக போ, கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு இருக்குது, நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது கமர்ஷியல், ஆனால் அப்படியே போக சொல்ல அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வரும். அப்படியே போவாங்க, போயினே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவாங்க, உள்ளுக்குள்ளேருந்தே அந்த தாட் வரும். அப்படியே போக சொல்ல ஒரு பெரிய கடை, சேட்டு கடை, அந்த கடையில் அந்த காரில் இறங்கி அந்த சேட்டுக்குள்ளே போவார். போய் இவரை நீ மீட் பண்ணு, இவர் வந்து ஜெகதாம்பாவுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி போய் இவங்க போய் அவர் மீட் பண்ணுவாங்க. இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே அம்மா தாய் ஒரு பெரிய யோகி. நீ அவங்க பார்த்தாலே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே யோகா பவரில். அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஒரு பெரிய யோகி மாதிரி இருக்கீங்க தாய், மாதாஜி தான் எல்லாம் கூப்பிடுவாங்க அவங்கள. அப்போ அந்த ஸ்டேட் இருக்கு, மாதாஜி உட்காருங்க, என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், ஜெகதாம்பா பக்தர் தானே? ஆமாம், அந்த ஜெகதாம்பாவே நேரில் வராங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அவங்களே. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லணும். இந்த மாதிரி அவங்க வராங்கன்னா நம்ம அவங்கள பெரிய வரவேற்பு பண்ணணும், அவங்கள தங்க வைக்கணும், அவங்களுக்கு தங்குற இடம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாரும் வந்து அவங்க மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி இவரு அதுக்கு என்ன மாதாஜி, நான் வந்து இப்போதான் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணேன் சொல்லி அந்த மண்டபத்தை மாதிரி காட்டுன்னு சொல்லி அவங்கள காரில் எடுத்து போயிட்டு எல்லாம் காட்டுவார். புதுசாக இருக்காது, இப்போ எல்லா வசதியும் அங்கே இருக்குது. உடனே தாதி சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்சம் தூரம் போகணும், போயிட்டு சொல்ல இப்போ சரி அம்மா வராங்களே, அவங்கள வரதுக்கு இன்விடேஷன்லாம் பண்ணோம், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கே தாட் வருது. இந்த மாதிரி ஜெகதாம்பா சரஸ்வதி வராங்க, எல்லாரும் வந்து அமைதி சாந்தி அடையும்னு சொல்லி இங்கிலீஷில் அவங்களுக்கு என்ன அந்த வேர்ட்ஸ்லாம் வரும். உடனே அவங்க அப்படி போக சொல்ல ஒரு ப்ரெஸ்ஸு பார்ப்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ஜெகதாம்பா வராங்க, நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் என்ன சொல்லணும் எல்லாம் எழுதி கொடுக்கணும். இவங்களும் அப்படியே இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படியே உங்களுக்கே ஆச்சரியம் வருது, உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனாலும் பாபா வந்து டச் பண்ணுறாரு. அப்போ இவங்க வந்து அந்த இன்விடேஷன் கார்டில் பைசா கொடுத்துருவார். அப்போ சொன்னாங்க, இது வந்து கடவுள் சேவை, பைசா எல்லாம் கிடையாது. அவரும் ஓகேன்னு அப்புறமா தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவேற்கிறதுக்கு பூ இதெல்லாம் வேணும். அப்போ தான் ஒரு புதுசாக கோர்ஸுக்கு பூக்காரர் வந்தார். அவர்கிட்ட விஷயம் சொல்லாங்க. அதுக்கு என்ன மாதாஜி, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அந்த பூக்கடைக்காரர் வந்து எல்லா பூங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு நினச்சது நடக்குது. அப்படியே சொல்ல மம்மா வர நாளும் வந்துடுச்சு, மம்மா வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த பெரிய மண்டபத்துக்கு தங்க வைக்காங்க. அதுக்குள்ளே அந்த சேட்டுங்க சரி, அவங்க வந்தால் வந்து வெறும் வந்து தங்கறதுக்கு அவங்க எல்லா வசதியும் என்னென்ன தேவையோ ப்ரொவிஷனு அந்த இது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துறாரு. நெய் இது எல்லாம் வந்து வெளியிலலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாரு. அப்போ அம்மா வந்து அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் இருந்தாங்களே சேவாதாரி, அப்போ அவங்க பெங்களூரில் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க அம்மாவை கவனிச்சுருக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அங்கங்கே லெக்சர் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட்டமாக வருது. அப்படி எல்லோரும் மீட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய விஐபிஸ்லாம். அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை, நீ எங்கே தங்கியிருக்கிற, உன் எங்கள் சென்டருக்கு போகலாம். இவங்களும் அப்படியே போஸ்ட்போன் பண்ணுறாங்க, அப்புறம் பார்க்கலாம், இதுவெல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அம்மா வந்து அவங்கள அழைச்சிட்டு அவங்க சென்டருக்கு போகணும்னு சொல்லி அப்புறமா வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து பாபா வந்து ஒரு இளவரசியாக வளர்த்தாரு, இந்த குழந்தைங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீ உடனே புறப்பட்டு வா,
இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல இங்கேயே சாப்பாடு பண்ணுது, இங்கேயே தூங்குது, இங்கேயே கிளாஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அப்போ தாதி சொல்லுவாங்க, நான் வந்து கோழை சிப்பாய் இல்லை, இந்த போர்க்களத்தில் வந்து திரும்பி போகிறதுலாம் எனக்கு கிடையாது. நான் வந்து இந்த யக்னத்தில் வந்து நான் பெரிய சேவை பண்ணி ஒரு பெரிய பூச்செண்டே பாபா கிட்ட எடுத்துன்னு வருவேன். நான் வரமாட்டேன், நான் பாபா கிட்ட இப்போ கோழையாக நான் வரமாட்டேன், நான் வெற்றியாளராக வருவேன்னு சொல்லி தாதி உறுதியாக பேசி மம்மாவை பத்திரமா அமுச்சுவாங்க. மம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அப்போ கூட தாதி போல. அதுக்கப்புறமா நிறைய சேவை விருத்தி ஆயிடுச்சு. அப்போதான் வந்து நம்ம பெரிய பெரிய மகாரத்தி, நம்ம கருணாபாய், இவங்க மீராபேனு, லக்ஷ்மி, மைசூர் லக்ஷ்மி பேனு, சென்னை சாந்தா பேபி, இவெல்லாம் அதாவது பெங்களூர்லேருந்து உருவானவங்க தான். அப்படி பல பேர் அப்போதான் வந்து ரோசி பேஞ்சியுடைய அம்மா, ரோசி பேஞ்சி பரிவாரெல்லாம் அவங்க தான் வந்தாங்க. அப்புறம் சுந்தரி தாதி இவங்கெல்லாம் அப்போதான் பெங்களூரே வந்து ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. நிறைய சென்டர் உருவாச்சு. அப்புறம் போட்ட விதை அப்போதான் பாபா சொல்லார், கர்நாடகாவில் விதை போட்டனே வந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போதான் நிறைய பேர் வந்து அங்கங்கே கீதா பாடல் சென்டர் ஃபேமிலியாக வராங்க. நிறைய சென்டரு, நிறைய கீதா பாடல், மைசூர், பெங்களூர் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மைசூர் ஃபுல்லாக கர்நாடகாவில் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான சென்டரு, குழந்தைங்களும் நிறைய பாபா குழந்தைங்க உருவாயிட்டாங்க. அந்த மாதிரி தாதி வந்து ஸ்ட்ராங் பவர்ஃபுல் சோல், டிட்டர்மினேஷன். அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்க லைஃபை பார்த்தாலே அப்படி இருக்க சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே எல்லாம் தேவி மாதிரி அப்படியே காட்சி இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க பெங்களூரில் குட்டிக்கரான்னு ஒரு இடத்துல பெரிய ஒரு மியூசியம் பண்ணாங்க. அதாவது பெரிய சிவலிங்கம், அதுக்கு சிவலிங்கத்துக்குள்ளவே அந்த மியூசியம் பண்ண மாதிரி அதெல்லாம் பண்ண பிறகு எல்லாரும் வந்து அந்த ஒரு டூரிஸ்ட்லாம் பண்ணவங்களாம் அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாதி வந்து தன்னம்பிக்கை இழக்காமல் அந்த யக்னத்தில் ஆரம்பத்தில் செய்த சேவை தான் இன்னைக்கு அவங்க மூலயமா தான் இந்த சவுத் இந்தியாவே சேவை ஆரம்பிச்சு. அவங்க தான் முதல் இங்கே யக்னத்தில் இருந்து பாபா வந்து ரோசி பேஞ்சிங்க அனுப்பிச்சார்ல, அவங்க பரிவாரம் தான் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க. ரோசி பேஞ்சி அம்மா வந்து அவங்க பேர் வந்து லக்ஷ்மணா. அவங்க வந்து டிரான்ஸில் போவாங்க. அதுக்கு சின்ன வயசில் அப்போ ரோசி பேஞ்சி அவங்கக்கிட்ட தான் போவாங்க. அப்போ ரோசி பேஞ்சி அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அப்படியே விளையாட்டாக குழந்தையா, அதாவது ஸ்கூல் காலேஜ் படிச்சுன்னா அப்போ என்ன செய்தாங்க, இவங்க வந்து ரொம்ப கிறிஸ்டியன் இதில் படிச்சதுனால ஜீசஸ் தான் காடுன்னு நினச்சினாங்க ரோசி. அப்போ ஒரு நாள் தாதி கூப்பிட்டு, ஜீசஸ்க்கு மேலே ஒருத்தர் இருக்கா தெரியுமான்னு, அது யாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு நாலேஜே டச் ஆகுது. அப்புறமா தான் புரிஞ்சுனாங்க, நாலேஜ்லாம் புரிஞ்சுன பிறகு சின்ன வயசுலேயே அப்படியே மவுண்ட் அபுலாம் வருது. பாபாவும் இவங்களுடைய டேலண்ட்லாம் பார்த்து இவங்கள வந்து சவுத் இந்தியாவில் சென்னையில் தான் போடணும். மദ്രാஸ், அப்போல்லாம் மദ്രാஸ்னுவாங்க, மദ്രാஸ். அப்போது கர்நாடகா தான் ஆதாரம் வந்து. அப்போது பேஞ்சி வந்து 1970 சென்னைக்கு வந்தாங்க இல்லையா, ரோசி பேஞ்சி, லக்ஷ்மி பேஞ்சி, சாந்தா பேஞ்சி. அப்போது அதுக்கப்புறமா 75 ஒரு பெரிய மேளா வச்சாங்க ஐலண்ட் கிரவுண்ட். அந்த மேலால தான் நாங்கள் எல்லாம் வந்தோம் நிறைய பேர். அப்போது வந்து ஃபுல்லாக பெங்களூர், ஃபுல்லாக மைசூர் பெங்களூர் இருந்தால் கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த மேளா. அதாவது மேலேனா ஒரு பெரிய கண்காட்சி, நம்ம இப்போ இருக்கிற கண்காட்சி மாதிரி இல்லை. மவுண்ட் அபுலேருந்து வரும் அந்த செட்டு படங்கள், பொம்மைங்க, சொர்க்கம், நரகம், அது பெரிய பெரிய இது கேட்டு எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஸ்டால் அந்த மாதிரி பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக பெங்களூர்லேருந்து வந்துன்னு போயின்னு 400 பேர் 500 பேர் கிட்டத்தட்ட வந்து சேவைக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பெங்களூர் மூலயமா தான் நம்ம சவுத் இந்தியாவில், சென்னையில், தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் கேரளாலேயும் அவங்க தான் போயிட்டு இது பண்ணது, ஆந்திராலையும் பண்ணது, எல்லாம் கர்நாடகா தான் ஆதாரம். அதான் சொல்லுவாங்க, தாதி இருதை புஷ்பா தாதி வந்து சவுத் இந்தியாவுக்கே வந்து ஒரு ஆதாரமாக இருந்தாங்க சொல்லுவாங்க. கருணாபாய் வந்து 1960 வந்துட்டார், பாபா கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அது மாதிரி மீராபேன் இப்போ மலேசியாவில் இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் வந்து தாதி கூட இருந்தவங்க. நம்ம சென்னையில் பிரேமா சிஸ்டர் இருந்தாங்களே ஆரம்பத்தில், அவங்க வந்து தாதி கிட்ட தான் கோர்ஸ் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஊட்டியில் இருந்து சேவையை முதல் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடு கனெக்ஷன். அது மாதிரி ஆரம்பத்தில் மிருத்யுஞ்சி பாய், இவங்க நிறைய பிரேம் பாய், பஸ்வராஜ் பாய் எல்லாம் தாதி கிட்டேருந்து பாலனை வாங்கி இன்னைக்கு கர்நாடகா வந்து ரொம்ப ஒரு பெரிய விருஷமாக, அவ்வளோ மலர் நிறைந்த பெரிய மரமாக இருந்துச்சு.
நாங்களும் வந்து போயிருக்கிறோம். அடிக்கடி பெங்களூர் சில்வர் ஜூப்ளிலாம் போனோம். தாதி வந்து 1996ல் அவங்க சரீரம் விட்டாங்க. அதே தாதியுடைய தங்கச்சி தான் யாரு, சந்திரமணி தாதி, பஞ்சாப் சிங்கர்னுவாங்களே, அவங்க கதை வேற. அவங்கள வந்து பெங்களூர்ல வந்து ப்ரோக்ராமாக முடிச்சுட்டு ஏதோ எல்லாரும் மீட்டிங்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சுன்னா அவங்க அச்சானக் சரீரம் விட்டாங்க. 1997ல், இவங்க 96ல், அவங்க 97 மார்ச் 11 அவங்க சரீரம் விட்டாங்க. அப்போ தான் நாங்கள் எல்லாம் போயிட்டு ரோசி பெஞ்சு கிட்டேருந்து தாதியுடைய பாடியெலாம் இது பண்ணி ரெடி பண்ணி அப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட்டில் எடுத்து வந்து மவுண்ட் ஆபு சேர்த்தாங்க. அது இருதய புஷ்பா தாதி வந்து சவுத் இந்தியாவுக்கே வந்து ஒரு ஆதாரமாக இருந்தாங்க. கருணாபாய் வந்து 1960ல் வந்துட்டார், பாபா கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அது மாதிரி மீராபாய்னு இப்போ மலேசியாவில் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து தாதி கூட இருந்தவங்க. நம்ம சென்னையில் பிரேமா சிஸ்டர் இருந்தாங்களே ஆரம்பத்தில், அவங்க வந்து தாதி கிட்ட தான் கோர்ஸ் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஊட்டியில் இருந்து சேவை முதல் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடு கனெக்ஷன். அது மாதிரி ஆரம்பத்தில் மிருத்யுஞ்சி பாய், இவங்க நிறைய பிரேம் பாய், பஸ்வராஜ் பாய் எல்லாம் தாதி கிட்டேருந்து பாலனை வாங்கி இன்னைக்கு கர்நாடகா வந்து ரொம்ப ஒரு பெரிய விருஷமாக, அவ்வளோ மலர் நிறைந்த பெரிய மரமாக ஆயிடுச்சு. அச்சா.